ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷனை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து +2 மாணவர்களுக்கான விடைத்தாள்கள் தமிழகம் முழுவதுமே 60க்கு மேற்பட்ட சென்டர்ஸ் திருத்தப்பட்டு வருது. ஸோ இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் உடைய டே 6 இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய டீச்சர்ஸுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டை பல சென்டர்ஸில் நம்ம என்கொயரி பண்ணதில் 12th மேக்ஸ் உடைய பேப்பருடைய கரெக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஃபெயிலியர்ஸ் வராதா, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நம்மளை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வருது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ 25 மார்க்ஸ் பாஸ் எடுக்கணும். நம்ம 20 மார்க்ஸ் எடுத்துகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்டில் இதுதான் கேட்குறீங்க. ஸோ நான் 20 மார்க்ஸ் எடுத்துகிறேன், என்னை பாஸ் பண்ணுவாங்களான்ட்டு. இப்போ 20 மார்க்ஸ் எடுத்தால் இன்னும் ஒரு 5 மார்க்ஸ் வேணும். ஸோ வெறும் 20 மார்க்ஸை மட்டும் நம்ம ஆன்சர் எழுதிட்டு பாஸ் பண்ணுவாங்களாண்டா அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்முக்குமே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க, ஃபார்முலா மார்க் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்துகிட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் சம்மு ஃபுல்லாக கரெக்ட் இல்லாமல் ஸ்டெப்பெல்லாம் அங்கங்கே ஒரு சில ஸ்டெப்பு கரெக்டாக எழுதியிருக்கீங்க, சில சம்மில் ஃபார்முலாஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரி ரிலேட்டடாக எழுதியிருந்தால் மட்டுமே தான் உங்களை பாஸ் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸுமே 20 மார்க் எடுத்தால் ஒரு 5 மார்க் போட்டு பாஸ் பண்ண மாட்டாங்க. சில டீச்சர்ஸ் வாய்ப்பு இருக்கா, மாணவருடைய நலன் கருதி அந்த மாணவர்கள் ஏதாவது எழுதியிருக்காங்களா, அந்த மாணவனுக்கு நம்ம பாஸ் பண்ண முடியுமான்னு தேடி தேடி பாஸ் பண்ணுவாங்க. சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூ பண்ணுவாங்க. அது அந்தந்த டீச்சர்ஸுடைய மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செண்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அங்கங்கே சில செண்டங்கள் தான் வந்திருக்கு. இந்த ஆண்டு அனைத்து பாடங்களுக்குமே 12th செண்டங்கள் குறைவாக தான் வரும். கடந்த ஆண்டை நம்ம ஒப்பிடும்போது செண்டங்கள் குறைவாக தான் வரும். ஆனால் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் தான் வரும். ஸோ மேக்ஸுக்குமே அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாஸுடைய பண்ணக்கூடிய மாணவ எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் இது சென்டர் வேறுபடும். ஓகேங்களா? ஒரு சென்டர்ஸில் பேப்பர் ஸ்லோவாக வந்திருக்கும், அங்கெல்லாம் மார்க் குறைவாக எடுத்துருப்பாங்க, ஃபெயிலாக இருப்பாங்க. சில வேல்யூஷன் சென்டரில் சூப்பர் பேப்பர் வந்திருக்கும், சென்டம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஓவராலாக +2 எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் மே 6ஆம் தேதி வரப்போகுது. அப்போ தான் ஃபைனலாக தெரிய வரும். நம்ம இது ஒரு சில சென்டர்ஸில் நம்முடைய நண்பர்கள் வேல்யூ பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒவ்வொரு பாடங்களுக்கும் என்கொயரி கேட்டு தான் மாணவர்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். அஃபீஷியல் ஆன்சர் கீப்படி எப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக எழுதிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு விடைத்தாள்கள் திருத்தப்படும், மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீ கண்டிப்பாக பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி அப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு மார்க்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எல்லா மாணவர்களுக்கும் தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். குறிப்பாக ஃபெயிலியர்ஸ் குறைவாக வரணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.